ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான மார்கண்ட சூப், அதாவது மட்டன் கிரேவி எப்படி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து சோம்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து சண்டே ஸ்பெஷல். ஸோ வந்து எங்கள் சண்டே ஸ்பெஷல் வந்து இட்லி கூட இந்த மட்டன் கிரேவி தான் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இட்லி கூட இந்த மட்டன் கிரேவி வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ வந்து வெள்ளாட்டு தான் வந்து நான் எடுத்து அதுதான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். இப்போ நம்மளுக்கு ஆனியன் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணணும். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 4 பேருக்கு சமைக்கிற மாதிரி தான் வீட்டில். ஸோ அதனால 2 பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளியே வந்து போதுமானது. உங்கள் வீட்டில் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 3 தக்காளி 3 வெங்காயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறமா எண்ணெயில் வந்து உங்களுக்கு நல்லா அடி பிடிச்சிரும். அதனால் எப்போவுமே தக்காளிக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு. கருவேப்பிலை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ சைட் பை வந்து நான் இட்லி வந்து நான் வச்சிடுறேன். ஸோ இட்லி வந்து ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் இட்லி தட்டில். அப்புறமா மாவு வந்து நான் ஊற்றி வச்சுறேன். ஏன்னா நம்மளுக்கு மட்டன் வந்து ரெடி ஆகும்போது சைட் பை வந்து நம்மளுக்கு இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி மாவு எப்படி நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணலாம், பூ மாதிரி எப்படி அந்த இட்லி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோட வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எல்லா தட்டுலேயும் வந்து நான் இட்லி மாவு வந்து நான் ஊற்றி வச்சிடுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. யாருக்குலாம் வந்து இட்லி கூட மட்டன் கிரேவி வந்து ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தக்காளி நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நான் மட்டன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபுல்லாக போன் பீஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இது மார்கண்டை நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து போன் பீஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனில். இப்போ எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. மட்டன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த தக்காளி வெங்காயமோட இந்த மட்டன் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வேகணும். உடனே வந்து நம்ம மசாலாராக வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இந்த மட்டன் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆச்சி கறி மசாலா வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான். நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து கரம் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா காரம் கொஞ்சம் அதிகம். அதனால் 1 ஸ்பூனே வந்து போதுமானது. இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து முக்கியமானது மிளகாத்தூள் மட்டும்தான். மிளகாத்தூள் பாருங்கள், 1 2 3 அப்புறமா 4 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கறி மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நிறைய ஆட் பண்ணோன்னு சொல்லிட்டு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு ஸ்டார்டிங்கே நம்ம 1 ஸ்பூன் போட்டு இப்போ 2 ஸ்பூன் வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா அந்த மட்டன் வந்து நம்மளுக்கு ஊறணும். அடுத்தது வந்து நம்ம வந்து பெப்பர் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். பெப்பர் பவுடர் வந்து ஆப்ஷன் தான், இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த ஆவி பறக்க நம்மளுக்கு அந்த மட்டன் வந்து நல்லா வேகும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு ஆட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள்.
தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு சொம்பு ஆட் பண்ணிவிட்டு 2 சொம்பு ஆட் பண்ணி எப்போவுமே தண்ணி வந்து அந்த கறி முழுங்குற வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணணும். 2 சொம்பு நீங்கள் ஆட் பண்ணாலே வந்து போதும் 1/2 kgக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு குக்கர் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 7 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மினிமம் ஒரு 6லேருந்து 7 விசிலே வந்து போதுமானது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இட்லி எல்லாமே ஊற்றி வச்ச பாருங்கள். இது எல்லாமே வந்து நான் பிளேட்டில் வந்து அந்த இதில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சைட் பை வந்து நான் இதுவும் வந்து நான் அடுப்பில் வச்சுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி தட்டு. பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு மட்டன் கிரேவி ரெடியாது, இட்லியும் ரெடியாது. சூப்பராக சமைக்கும் போது எப்போ தான் டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும் போல் இருந்தது. இது வந்து ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், குக்கர் வந்து நம்மளுக்கு சூப்பராக விசில் வந்துடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு விசில். இதே மாதிரி உங்களுக்கு 7 விசில் வரணும். 7 விசில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து நம்ம சிக்கன்னா ஒரு 3 விசில் 4 விசில் போதும். மட்டன்னா ஒரு 6 7 விசில் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீங்களே பாருங்கள் மட்டன் எப்படி சூப்பராக குக் ஆகிடுச்சின்னு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இல்லைன்னா எந்த டிஷ்ஷும் வந்து சூப்பராக இருக்காதுங்க. அந்த டேஸ்ட்டு அந்த மணம் எல்லாமே கொத்தமல்லி தான். இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்களே வந்து பாருங்கள் எந்தளவுக்கு கறி வந்து வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கறி வந்து நான் எடுத்து காட்டுறேன். கறி வந்து எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குது பாருங்கள். பூ மாதிரி இருக்குதுங்க கறி. பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.